ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃப்ராங்க்ஸோட ஏர் ஃபில்டரும் அதுக்கப்புறம் கேபின் ஃபில்டரும் எப்படி மாற்ற போகிறதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தாங்க, எந்த டூல்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் எப்படி மாற்ற போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பானட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு 3 லாக்கு 1 2 3 லாக்கு. ஏர் ஃபில்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழைய ஏர் ஃபில்டர் பாருங்கள், தூசி எப்படி இருக்குது பாருங்கள், பிளாக்ல எப்படி பாருங்கள். இதான் புது ஏர் ஃபில்டர். புது ஏர் ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா நம்பரு வெறும் 260 ரூபா தாங்க. இது வந்து பார்ட் நம்பர் பாருங்கள். புது ஏர் ஃபில்டருக்கும் பழைய ஏர் ஃபில்டருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? இதான் புதுசு, இது பழையசு. எப்படி எவ்வளோ பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா? இப்படிலாம் போட்டால் வண்டி வந்து உடவே ஓடாது, பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஸோ இதை ஸ்டிக் போட்டுருங்க. நம்ம புதுசு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ புதுசு ஓப்பன் பண்ணியாச்சு, புதுசு நம்ம போடலாம். வாங்க. இந்த இடம் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி மாட்டணும். லாக் ஆயிடுச்சுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேபின் ஃபில்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் கேபின் ஃபில்ட்ரு. இதில் தான் கேபின் ஃபில்டர் இருக்கும். ஸோ இதே முதல்ல இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம செகண்டு இந்த லாக் வந்து 2 லாக்கையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இது உள்ள ஃபில்டர் இருக்குது பாருங்க. இதான் கேபின் ஃபில்டர். ஃபில்டர் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் கூட போதும் நம்மளுக்கு. கேபின் ஃபில்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ வந்து க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். அழகாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை இப்படி க்ளீன் பண்ணாலே போதும். இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம இதை எப்படி மாட்டுறது பார்ப்போம். வாங்க. சரிங்களா? ஏர் ஃப்ளோ இருக்குல்ல, ஸோ இதை வந்து இது மேலே பார்த்த மாதிரி மாட்டினோம். வாங்க மாட்டலாம் உள்ள. அப்போ வந்து மேலே பார்த்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு இந்த லாக் வந்து இந்த லாக்கில் ஃபிட் பண்ணுற மாதிரி இந்த லாக் உட்காரணும். உள்ளே வந்து லாக் பண்ணணும். லாக் பண்ணியாச்சு. ஓகே, ஃபினிஷ்ட். இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் வந்து ஒரு 5000 கிலோமீட்டரு இல்லைனா ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்து மாற்றுறது நல்லது. ஷோரூமில் வந்து 10,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் மாற்றலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சில டைமு பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து சீக்கிரமாக டஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். அதனால் வந்து ஒரு 250 தானாங்க, அதனால் மாற்றுறது தப்பு கிடையாது. உள்ளே இருக்கிற ஏரை வந்து பியூரிஃபை பண்ணி தரது தான் ஏசி ஃபில்டர். அது கேபின் ஃபில்டர் சொல்லலாம். அந்த ஃபில்டர் வந்து அதுவும் வந்து 5000 கிலோமீட்டர் இல்லைனா ஒரு 10,000 கிலோமீட்டர் மாற்றுறது நல்லது. ரொம்ப அதிகமாக போட வேணாம். ஏன்னா டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கூலிங் வர்றது கம்மியாக இருக்கும், ஏர் ஃப்ளோவும் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சீக்கிரம் மாற்றுறது நல்லது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.